எனக்கு வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி பண்ணணும். நான் ஒரு சென்னை டு பாண்டிச்சேரி போகணும். என்னால் வந்து ஒரு மணிக்குள்ளேயும் என்னால் வந்து சென்னை டு பாண்டிச்சேரி டிராவல் பண்ணி போக முடியுமா? எஸ். அதுக்கு உண்டான டெக்னாலஜி தான் என்னோட டீம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இதுதான் நம்மளோட சரியான டெக்னாலஜி, நம்மளுக்கு கொஞ்சம் லாங்காக போகணும், அதுவும் ஹை சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் நாங்கள் தூர்ந்தெடுத்து இந்த ஹைபிரிட் பயோஃபியூல் டெக்னாலஜி. இது வந்து 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும். ஆமாம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வந்து இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், முதல் ப்ராடக்ட். அட் ஸ்ட்ரெச் 150 கிலோமீட்டர் போகும். ஆமாம். அதாவது நீங்கள் இப்போ சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பாண்டிச்சேரி வரைக்கும் சிங்கிள் கோல போகலாம். நீங்கள் அதுக்கு உண்டான இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் தேவை கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி ரீஜெனரேட்டிவ் பேட்டரி சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது இது பறக்கக்குள்ளேயே பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய திறன் கொண்ட மாதிரி ஒரு மிஷின். அதை தான் நாங்கள் வந்து இது டிசைன் பண்ணியிருக்கோம். விண்ட் எனர்ஜி வச்சா இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம இன்ஜினோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி. நம்மளோட ப்ராடக்டோட கலவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெக்னாலஜியை சேர்ந்தது தான் நம்ம ப்ராடக்டோட கலவை. அதாவது கரண்ட் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி இருக்குது, ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்குது, ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது. இது 3ம் சேர்ந்த கலவை தான் நம்ம ப்ராடக்ட். ஸோ அட்டானமஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கண்ட்ரி ஒரு பாப்புலேட்டட் கண்ட்ரி, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் அட்டானமஸ்ன்றது வந்து பார்த்திங்கனாக்கா எந்த அளவுக்கு சாத்தியன்றது இன்னும் ஒரு கேள்விக்குறி ரிசர்ச்சில் தான் இன்னும் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இங்கேருந்து டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போவோம், திடீர்னு யாராவது குறுக்கில் வந்துடுவாங்க. அந்த மாதிரியான டிராஃபிக் சர்க்கம்ஸ் தான் நம்ம கரண்ட் நடைமுறையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடைமுறை சுச்சுவேஷனில் வந்து அட்டானமஸ் டிரைவிங்ன்றது ஒரு இந்தியாவில் பொறுத்தவரை இப்போதைக்கு பாசிபிள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? பட் வேறாஸ் இன்னைக்கு ஏரோஸ்பேஸில் பொறுத்தீங்கன்னா ஆல்ரெடி இது டெக்னாலஜி அட்டானமஸ் இருக்குது. ஆட்டோ பைலட் தனியாக இருக்குது. ஆட்டோ பைலட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டெக்னாலஜி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி அட்டானமஸ் டெக்னாலஜி. ஃப்ளையிங் சரி, இதுவும் சரி. ஆமாம். டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்ஷனல் பைலட்ன்றது ஒரு ஆப்ஷனலாக கொடுத்துருக்கோம் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிக்கு. ஓகே. இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறேன், ஒரு எலக்ட்ரிக் 2 வீலர் வாங்குறேன், நான் வந்து 2 வீலர் லைசன்ஸ் இருக்கேன், நான் ஓட்டிகிட்டு போயிடுறேன். ஸோ அந்த மாதிரி நான் டேரெக்டாக நாளைக்கு ஷோரூமில் போய் ஃப்ளையிங் கார் வாங்கிக்கிறேன், என்னோட வீட்டில் வச்சுக்கிறேன், நான் வீட்டில் எங்கே வேணால் போய்க்கலாம், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் கொண்டு வர போகிறோமா? இல்லைனா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃப்ளையிங் டாக்ஸி மாதிரி, அதாவது வந்து இப்போ இன்றைக்கி ஏரோஸ்பேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து சென்னை டு கோயம்புத்தூர் போகணும், சென்னை டு பெங்களூரு போகணுன்னா நான் ஃப்ளைட் டிக்கெட் வாங்குகிறேன், போர்டு ஆகிறேன், ஐ கேன் ஏபிள் டு ட்ராவல் பண்ணிக்கிறேன் ஒரு பிளேஸ் டு ஒரு பிளேஸ். அந்த மாதிரியான சேம் டாக்ஸி கான்செப்ட். லைக் இன்றைக்கி ஓலா ஊபர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மொபைல் ஆப். ஸோ நீங்கள் மொபைல் ஆப்லேயே நீங்கள் புக் பண்ணி உங்கள் ரூஃப் டாப் மேலேயே வந்து பிக்கப் பண்ணி ஃப்ளையிங் டாக்ஸி கான்செப்டில் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் ஓகே இதோட விலை. ஓகே. ஆமாம். இப்போ இது பார்க்க இதில் வந்து ஒரு காம்பேக்டாக இருக்குது. இது ஒரு ப்ராடக்டாக பண்ணும்போது என்ன சைஸில் ஒரு இமேஜினேஷன் எனக்கு. ஸோ இந்த மாடல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டவுன் மாடல் சொல்லுவோம், 1:6 சைஸ். சரி. இதில் பார்க்குற நீங்கள் அப்படியே தான் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளர் மாடலில் சொல்லலாம். இப்போ இந்த ஒரு யூனிட் அப்படிங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ல என்ன சைஸில் வரும்? ஒரு கார், எஸ்யூவி கார் சைஸ், ஒரு ப்ரீமியம் BMW கார் நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குறீங்களே அந்த சைஸ் தாங்க இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. இப்போ இது வந்து சார், இப்போ இது வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இதில் இது ஒருத்தன் வாங்கணும்னு நினைக்கிறான் ஒரு யூனிட்டான ப்ரைஸ் அப்படிங்கிறது இதுவும் 2 அட்வான்ஸ் தான். ஓகே. ஸோ அதுதான் இதை நான் கொஸ்டின் முன்னாடியே சொன்னது தான். ஸோ நாங்கள் இப்போதைக்கு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஸோ